பாலிமர் தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்கள். கிரகங்களிலே சுபக்கிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் ஆடி மாதம் 18ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். இப்படி ராசியிலே கன்னி ராசியிலே பிரவேசம் செய்வதைத்தான் நாம் குரு பெயர்ச்சி என்று சொல்கிறோம். மங்கள கிரகம், மஞ்சள் வண்ணத்திற்கு அதிபதி, தேவர்களின் குரு என்றெல்லாம் பெருமைப்பட அழைக்கப்படக்கூடியவர்தான் இந்த குரு பகவான். நவக்கிரகங்களிலே மிக முக்கியமான கிரகம் இந்த குரு கிரகம். இந்த குரு பகவானை வழிபடக்கூடியவர்கள் வாழ்க்கையிலே எல்லா நலங்களையும் பெறுகிறார்கள். அந்த நலங்கள் உங்களுக்கும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குரு பயிற்சி பலன்களை சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். பேராசிரியர் பஞ்சநாதன், நங்கநல்லூர். 5 கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நவக்கிரகங்களிலே வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடிய சுபக்கிரகமான குரு பகவான் எங்கெல்லாம் நீதி இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர் வாசம் செய்கிறார். எங்கெல்லாம் மனிதர்கள் நேர்மையை பற்றி பேசுகிறார்களோ அந்த நேர்மைக்கு அதிபதியாக குரு பகவான் விளங்குகிறார். குறிப்பாக சொல்ல போனால் நீதிமன்றங்களிலே இவர்தான் அரசாட்சி செய்கிறார். அரசாங்கத்துடைய முடிவுகள் எடுக்கக்கூடிய உயர்ந்த பதவிகளில் இருப்பவர்களை எல்லாம் குரு பகவான் பரிபாலனம் செய்கிறார். குறிப்பாக வேதம் கற்கும் இடங்கள் இருக்கிறதல்லவா, அங்கெல்லாம் இவர்தான் வீற்றிருக்கிறார். நவக்கிரகங்களிலே மங்கள நாயகனாக இந்த பிரகஸ்பதி கல்வி நிலையங்களின் அதிபதி. இந்த பிரகஸ்பதி தான் இந்த ஆண்டு சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பிரவேசம் செய்கிற போது என்ன பலன்களையெல்லாம் தரப்போகிறார் என்று உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கன்னி ராசியிலே புதன் பகவானுடைய வீட்டிலே குரு பகவான் பயிற்சி அடைகிறார். புதன் பகவான் கல்விக்கு அதிபதி, குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதி. ஆகவே கல்வியும் ஞானமும் ஒன்று கூடும் பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறது. துர்முகி வருடம் ஆடி மாதம் 18ஆம் தேதி காலை 9:30 மணி அளவிலே இந்த குரு பயிற்சி அமைகிறது. குரு பகவான் பயிற்சி அடையக்கூடிய நாள் அன்று நட்சத்திரம் பூச நட்சத்திரமாக விளங்குகிறது. இந்த பூச நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் இல்லையா? ஆகவே இந்த பூச நட்சத்திரத்தின் அதிபதி என்று சொன்னால் அதனுடைய இனமான நட்சத்திரங்கள் சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த பூசம் நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அத்துணை பேருக்கும் சுபமான பலன்களை குரு பகவான் வாரி வழங்க வருகிறார். காத்திருங்கள். அடுத்தது குரு பகவானுடைய நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் சொந்தக்காரர் அல்லவா, உரிமையாளர் அல்லவா? ஆகவே அவர்களுக்கும் இவர் நற்பலன்களை வாரி வாரி வழங்குவார். அடுத்தது இது குரு பகவான் பயிற்சி அடையக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை என்பதனாலே செவ்வாயுடைய நட்சத்திரங்களான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகளெல்லாம் காத்து கொண்டிருக்கின்றன. குரு பகவான் பயிற்சி அடையக்கூடிய இந்த நேரம் புதன் ஓரை நடைபெறக்கூடிய காலம். ஆகவே புதனுடைய ராசி வீடுகளான மிதுனம், கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கும் புதன் பகவானுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் வாழ்க்கையிலே வந்து குமிய போகிறது. மேஷராசி என்பர்களே, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே பிரவேசம் செய்திருக்கிறார். மேஷராசி அன்பர்களே, இதுவரை உங்களுக்கு அஷ்டமச்சனி வேறு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஓராண்டிற்கு மேலாக அஷ்டமத்து சனியுடைய பாதிப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள்.
இந்த நேரத்திலே குரு பகவான் வேறு 6ஆம் இடத்திற்கு வருகிறார் என்று சொல்கிற போது இன்னும் அல்லல்கள் அதிகமாகுமோ என்று அச்சமும் கவலையும் பலருக்கு இருக்கிறது. மேஷராசி அன்பர்களே, ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். பொதுவாகவே செயல் வேகம் அதிகம் உடையவர்கள் நீங்கள். இந்த ராசியைச் சேர்ந்தவர்கள் பெண்களாக இருந்தால் குடும்பத்தை நிர்வாகம் செய்வதிலே வல்லவர்களாக திகழ்கிறீர்கள். அப்படிப்பட்ட மேஷராசிக்காரர்கள் விறுவிறுப்பு நிறைந்த உங்களுக்கு இந்த குரு பயிற்சி விறுவிறுப்பான பலன்களை தரப்போகிறது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்வையிடப் போகிறார். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்வையிடப் போகிறார். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்வையிடப் போகிறார். ஆகவே இதுவரை தொழிலிலே உங்களுக்கு ஏதாவது சுணக்கங்கள் இருந்தால், மந்த நிலைமைகள் இருந்தால், அந்த நிலைமைகள் எல்லாம் மாறப்போகிற ஆண்டு தானே இது. அப்படி என்றால் உங்களுக்கு நன்மைதானே நடக்கும். குரு பகவான் இருக்கின்ற ஸ்தானத்தை விட பார்க்கின்ற வீடுகளுக்கு பலன் அதிகம் என்பதுதான் ஜோதிடம் சொல்லக்கூடிய நியதி. ஆகவே 6ஆம் இடத்திற்கு வருகிறார் என்று பயப்படுவதை விட எப்படி எச்சரிக்கையாக இருக்கலாம் என்று நாம் தெரிந்து கொள்வது நல்லது. 6ஆம் இடத்தை என்னவென்று சொல்கிறோம்? ருணஸ்தானம், ரோகஸ்தானம், சத்துருஸ்தானம் என்று சொல்கிறோம். பொதுவாக உங்களுக்கு ஏதாவது வம்பு வழக்குகளிலே நீங்கள் ஈடுபட்டிருந்தால், யார் மீதாவது கோர்ட் கேஸ் என்று நீங்கள் அலைந்து கொண்டிருந்தால், அந்த விஷயங்களிலெல்லாம் ஒரு மென்மையை கடைபிடியுங்கள், உங்களுக்கு சிக்கல் வராமல் இருக்கும். இரண்டாவது, நீங்கள் புதியதாக கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் வங்கியிலே இந்த ஆண்டு கடன் கிடைக்கும். ஆக 6ஆம் இடம் என்பது உங்களுக்கு நன்மையைத்தான் செய்ய போகிறது. 6ஆம் இடத்திலே குரு பகவான் வருகிற போது உங்களுடைய எதிரிகள் சற்று பலம் வாய்ந்தவர்களைப் போல் தெரிவார்கள். ஆனால் அவர்கள் உங்களை வெல்ல முடியாது. அதுவும் உங்களுக்கு நல்ல விஷயமாகத்தான் இருக்க போகிறது. ஆக 6ஆம் இடம் எல்லா வகையிலும் நல்ல இடம்தான். அவர் பார்வை பார்க்கக்கூடிய 10ஆம் இடம் புனிதமடைகிறது அல்லவா. இதுவரை உங்களுக்கு என்ன பதவிகளை எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து கிடைக்காமல் இருந்ததோ அவைகளெல்லாம் தேடி வரப்போகிறது. அப்படி தேடி வருவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் குரு பகவானை வழிபடுவதுதான். குரு பகவானை வழிபடுவது என்று சொன்னால் மிக முக்கியமாக குருவாயூருக்கு செல்ல வேண்டும். குரு பகவான் எந்த இடத்திலே நமக்கு பலன்களை அள்ளி வழங்குவாரோ, நம் ராசிக்கு பலன்களை அள்ளி வழங்குவாரோ அந்த தலத்திற்கு நாம் செல்கிற போது பலன்கள் அதிகம் கிடைக்கிறது. மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் குருவாயூர் சென்று வருபவர்களுக்கு நிறைய பலன்களை அள்ளி தரப்போகிறார். ஆக இந்த குரு பகவான் 10ஆம் இடம் மட்டுமல்ல, உங்களுடைய ஜாதகத்திலே 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 12ஆம் இடம் என்பது அயன சயன சுகஸ்தானம் என்று பேசுகிறோம். இந்த அயன சயன சுகம் என்று சொல்கிற போது உங்களுக்கு இதுவரை உங்களை புரிந்திருந்தவர்கள் மீண்டும் உங்களை சேரப்போகிறார்கள். அந்த வகையிலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல குரு பயிற்சி தான். 2வது ஸ்தானம் என்று சொல்கிற போது அதை தனஸ்தானம் என்று சொல்கிறோம். வாழ்க்கையிலே வருமானம் பத்தவில்லை என்று சொல்பவர்களுக்கு நிறைய வருமானத்தை அள்ளி தரப்போகிறார். குடும்பத்திலே கணவன் மனைவி ஒற்றுமையை தரப்போகிறார். பொதுவாக குரு பயிற்சி என்று சொல்கிற போதே பலரும் கேட்பார்கள், குருபலன் வந்து விட்டதா என்று கேட்கிறார்கள். திருமண விஷயத்திலே குரு பகவான் உங்கள் லக்னத்திற்கோ, லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்கோ, சந்திரன் இருக்கும் வீட்டிற்கோ, அதற்கு 2ஆம் இடத்திற்கு வருகிற போதும் பார்க்கிற போதும் குரு பலன் ஏற்படுகிறது. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. அப்படி மேஷராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே மங்கள நிகழ்ச்சி குடும்பத்திலே ஏற்பட இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, குரு பயிற்சியினாலே அதிக குதூகலம் அடைபவர்கள் நீங்கள்தான். இந்த குரு பயிற்சியினாலே மிகப்பெரிய நன்மை யாருக்கு விளைகிறது என்று சொன்னால் ரிஷபராசி அன்பர்களுக்குத்தான். ரிஷபராசி அன்பர்களே, பொதுவாகவே கலைத்துறையிலே அதிக நாட்டம் உடையவர்கள் நீங்கள். இப்பொழுது இந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் மீது விழப்போகிறது அல்லவா. நேற்று வரை நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தோம், அரங்கேற்றம் செய்ய முடியவில்லை என்று குழந்தைகள் ஏங்கிக் கொண்டிருந்தால் அரங்கேற்றம் செய்யக்கூடிய நேரம் இதோ உங்களுக்கு நெருங்கிவிட்டது. இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திலே இப்பொழுது பிரவேசம் செய்திருக்கிறார். இந்த குரு பகவான் 5ஆம் இடம் என்று சொன்னால் அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்கிறோம். போன ஜென்மத்திலே நாம் செய்த பாவங்கள் புண்ணியங்கள் இரண்டையும் நிர்வாகம் செய்யக்கூடிய ஸ்தானமாக இந்த பஞ்சமஸ்தானத்தை பேசுகிறோம். ஆக நாம் போன ஜென்மத்திலே செய்த புண்ணியங்கள்
எப்பொழுது அதனுடைய பலன்களை நாம் அனுபவிக்க போகிறோம்? பேங்க்ல மாதம் மாதம் ஆர்டி போட்டோம், எப்போ அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும்? அது மெச்சூராகி நம்ம கைக்கு வருகிற போது. அப்படி உங்களுடைய நீங்கள் சேர்த்து வைத்த எல்லா புண்ணியத்திற்கும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்திற்கு வரக்கூடிய காலகட்டம். அப்படி ரிஷபராசிக்கு அவர் வந்திருக்கிறார் என்று சொல்கிற போது அவருடைய பார்வை உங்களுடைய ஜாதகத்தில் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திலே அமர்கிறது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர்தான் லாபஸ்தானாதிபதி. அவர் இப்பொழுது பஞ்சமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார் அல்லவா? இதுவரை உங்களுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த முறை குருவுடைய பார்வை விடுவதனாலே தந்தைக்கு உடல் நலம் சீராகும். தந்தை வழி சொத்துக்கள் வருவதிலே யார் யாருக்காவது தடைகள் இருந்தால் அத்துணை தடைகளும் இப்பொழுது சரியாக போகிறது. ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் போட்டேன், எனக்கு சீட் கிடைக்கல என்று கவலைப்படக்கூடிய குழந்தைகள் உங்கள் வீட்டிலே இருக்கிறார்களா? அவர்கள் அத்துணை பேருக்கும் நல்ல கல்வி அமைய, மேல் படிப்பு அமைவதற்கு சரியான நேரம் இதுதான். அதுபோக உங்கள் வீடுகளிலே யாருக்காவது பித்ருதோஷம் இருக்கிறதா? அவர்கள் ரிஷபராசியை சேர்ந்தவர்களா? பித்ருதோஷம் விலகுவதற்கு நீங்கள் சரியான பரிகாரங்களை இந்த நேரத்திலே செய்யுங்கள். அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இரண்டாவது, உங்களுடைய ஜாதகத்திலே இந்த குரு பகவான் இன்றைக்கு லாபஸ்தானத்தையும் பார்க்க தொடங்கி இருக்கிறார். வெற்றி மேல் வெற்றி வந்து குவிய போகிறது. நேற்று வரை எதிலெல்லாம் தோல்வி கண்டீர்களோ, எதிலெல்லாம் மனம் துவண்டு போனீர்களோ, இனி அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் எதிர்பாராமல் வெற்றி வந்து சேரும். ஆக உங்களுக்கு மகிழ்ச்சி தானே? பார்க்கும் இடமெல்லாம் வெற்றி வந்து சேர்கிறது என்று சொல்கிற போது மகிழ்ச்சி தானாகவே வந்து சேரும். அப்படிப்பட்ட அற்புதமான நேரம் இது. குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசியை பார்க்கிறார். ராசியை குரு பகவான் பார்க்கிற போது மனிதனுக்கு வலிமை தானாக வந்து சேர்கிறது. ரிஷப ராசியை சேர்ந்த பெண்களுக்கு, திரைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு, கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு அத்துணை பேருக்கும் புதிய புதிய வாய்ப்புகள், ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகின்றன. இந்த ராசியை சேர்ந்த குழந்தைகள் இருக்கிறார்களே, அவர்கள் படிப்பிலே அதிக மேதாவித்தனம் காட்டப் போகிறார்கள். உங்கள் குழந்தைகளுக்கு வெளிநாட்டு பயணம் அமைய போகிறது. ஆக ஒவ்வொரு விஷயமாக பார்த்து கொண்டு போனால் குரு பகவான் நன்மையை தரக்கூடியவராகவே இந்த ராசிக்கு அமைகிறார். அதுபோக சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கப் போகின்றன. மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் இந்த குரு பயிற்சி நன்மையை தருவதாகவே அமைகிறது. ஆக ஒட்டு மொத்தத்திலே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி நன்மைகளையெல்லாம் தரக்கூடிய குரு பயிற்சியாகவே அமைகிறது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, பொதுவாகவே மிதுன ராசிக்கு என்று இரட்டை குணம் என்று சொல்வார்கள். இவர்கள் மிக சாமர்த்தியசாலிகள் என்று சொன்னால் அதிலே எந்த அளவும் குறைவான வார்த்தையாக அது இருக்க முடியாது. யாரிடத்தில் எப்படி பழக வேண்டும் என்பதை நாம் மிதுன ராசிக்காரர்களிடமும் கன்னியா ராசிக்காரர்களிடமும் கற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் கோபமாக பேசக்கூடிய நேரமும் உண்டு. அதே நேரத்தில் பிரச்சனைகள் வரும் என்று சொன்னால் அந்த நேரத்திலே வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய சாமர்த்தியசாலிகளாகவும் இவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன பலனை தரப்போகிறது என்று பார்த்தால், இவர்களுக்கு ஏற்கனவே 3ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்தார். 3ஆம் இடத்திலே இருக்கிற போது பலர்கள் மனக்கலக்கத்திலே இருந்தார்கள். அதே நேரத்திலே வெற்றி மேல் வெற்றியும் சிலருக்கு வந்து சேர்ந்தது. 4ஆம் இடம் அப்படித்தான் இருக்குமா? அதிக அல்லல்களை கொடுக்குமா என்று பார்த்தால் 4ஆம் இடம் உங்களுக்கு ஏற்கனவே சென்ற ஆண்டு இருந்ததை விட மிக நல்ல பலன்களைத்தான் வாரி வழங்கப் போகிறது. குறிப்பாக கல்வித்துறையைச் சேர்ந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பொற்காலமாக அமையப் போகிறது. வீடு வாங்க வேண்டும் என்று யார் யார் கருதி இருந்தார்களோ அவர்களுக்கு நல்ல வீடு, மனை வாங்குவதற்கு ஏற்ற நேரம் இந்த நேரம். தாயாருடைய உடல் நலத்திலே அக்கறை செலுத்தி கொஞ்சம் கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது கொஞ்சம் நிம்மதி அடையலாம். உபத்திரவங்கள் குறையும். தாயினாலே நல்ல வார்த்தைகள், நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது, இந்த குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருந்து அர்த்தாஷ்டமஸ்தானம் என்று 4ஆம் இடத்தை சொல்கிறோம். 4ஆம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை படப்போகிற இடத்தை பார்த்தீர்களானால் 8ஆம் இடத்தை குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 8ஆம் இடம் என்று சொன்னாலே மனிதர்களுக்கு ஒரு பயம்தான். மனித வாழ்விலே கண்டங்களை தருவதாக இந்த 8ஆம் இடம் அமைகிறது.
மனித வாழ்க்கையிலே மனிதர்களுக்கு சிக்கலை தரக்கூடிய இடமாக அமைகிறது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆயுளை நிர்ணயம் செய்யக்கூடிய ஸ்தானமாக அஷ்டமஸ்தானம் அமைகிறது. அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் என்று சொல்கிற போது அஷ்டமஸ்தானம் புனிதமடைய போகிறது. கணவன் மனைவி உறவிலே நேற்று வரை இணக்கம் இல்லாமல் அல்லல் பட்டு கொண்டிருந்தீர்களே, அந்த காலம் மாறப்போகிறது. கணவன் மனைவிக்கிடையிலே நல்ல அந்யோன்யம் ஏற்பட போகிறது. உங்கள் குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கவில்லையே என்ற கவலை உங்களுக்கு இருந்ததா? இந்த ஆண்டு அதற்கான முயற்சிகளை எடுப்பீர்கள். முயற்சிகளிலே வெற்றியை பெறுவீர்கள். அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிற போது உங்களுடைய ஆயுளில் இருந்த கண்டங்கள் விலகுவது மட்டுமல்லாமல் நோய் நொடிகள் எல்லாம் உங்களை விட்டு இருந்த இடம் தெரியாமல் மறையப் போகிறது. பொன் பொருள் புதையல் செல்வதைப் போலே பணம் உங்களுடைய கஜானாவை நிரப்பப் போகிறது. ஏனென்று சொன்னால் குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்திலே 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதி. 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் அதிபதி என்று சொன்னால் மிதுன ராசிக்காரர்களுக்கு அவர் பாதகாதிபதி. பாதகாதிபதி 4ஆம் இடத்திலே வருகிற போது நன்மையை எப்படி செய்வார் என்று நீங்கள் கேட்டீர்களானால், பாதகாதிபதி வரக்கூடிய இடம் அர்த்தாஷ்டமஸ்தானம். ஆகவே நன்மையாக அமைந்து விடுகிறது. புதியதாக திருமண முயற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் நல்ல செய்தி இந்த ஆண்டு வரப்போகிறது. உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். சென்ற ஆண்டு வரை எனக்கு தொழிலில் மந்தமாகவே இருக்குங்க, என்னால் முன்னேற முடியலை, ஏனோ தெரியல, ஒரு இனம் புரியாத தடை வந்து தடுக்கிறது என்று கருதி இருந்தீர்களா? இனி அந்த கவலை வேண்டாம். குரு பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். ஆகவே புதிய புதிய வெளிநாட்டு பயணங்கள் கூட உங்களுக்கு அமையப் போகின்றன. நிறைய தொழில் முயற்சிகள் செய்ய போகிறீர்கள். நிறைய லாபம் வந்து சேரப்போகிறது. இதில் ஏதேனும் தடைகள் இருப்பதாக நினைக்கக்கூடிய அன்பர்கள், நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பொதுவாக புதன்கிழமை அன்று இரவு படுக்கிற போது கொண்டைக்கடலை இருக்கிறதே, அதை கொஞ்சம் எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரத்திலே தண்ணீரிலே ஊற வையுங்கள். அந்த தண்ணீரை கொஞ்சம் உங்கள் தலைக்கருகில் வைத்து படுத்துக் கொள்ளுங்கள். கொண்டைக்கடலை கொஞ்சம் எடுங்கள், தண்ணீரிலே போட்டு ஊற வையுங்கள். புதன்கிழமை இரவு நீங்கள் படுக்கிற போது உங்கள் தலைக்கு அருகிலே வைத்து படுத்துக் கொள்ளுங்கள். மறுநாள் காலை வியாழனன்று அந்த தண்ணீரை எடுத்து செடிகளுக்கு ஊற்றுங்கள். அந்த கொண்டைக்கடலை பசுவுக்கு தானமாக வழங்குங்கள், சாப்பிடுவதற்கு கொடுங்கள். உங்களுக்கு நலம் பெருகுவதை கண்கூடாக காண்பீர்கள். ஆக மிதுனராசி அன்பர்களுக்கு தொழில் வளம் குறைவு என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள், நல்ல நன்மைகள் விளையும். அடுத்தது 12வது ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். நேற்று வரை சகோதர ஒற்றுமை இல்லாமல் இருந்தேன் என்று சொல்பவர்களுக்கு இன்றைக்கு குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்ப்பதனாலே நல்ல நல்ல சொந்தங்களும் பந்தங்களும் வந்து சேரப்போகின்றன. தொழில் நிமித்தமாக அடிக்கடி நீங்கள் பிரயாணங்களை மேற்கொள்ளப் போகிறீர்கள். உங்களுடைய சேமிப்பு பெருகப் போகிறது. ஆக ஒட்டுமொத்தத்திலே குரு பகவான் உங்களுக்கு நன்மை தருபவராகவே அமைகிறார். கடகராசி அன்பர்களே, பிறருக்காக உருகும் உள்ளம் உடைய உத்தமர்கள் நீங்கள். நாங்கள் பிறருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் பிறர் எங்களை எட்டி பார்ப்பது கூட இல்லையே என்று உங்களில் பலருக்கு வருத்தம். கட்டிய கணவனாக இருந்தாலும் தொழில் கூட்டாளியாக இருந்தாலும் நாங்கள் அவர்கள் மீது அதிக அன்பும் அக்கறையும் செலுத்துகிறோம், ஆனால் அவர்கள் எங்கள் மீது அக்கறை செலுத்தவில்லையே என்று காலம் காலமாக கடகராசிக்காரர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கடகராசிக்கு 7வது ஸ்தானம் இவருடைய தொழில் கூட்டாளிகளை மனைவியை குறிக்கிறது. அந்த இடத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த வகையிலே நீங்கள் வாழ்க்கையிலே சில விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைப்பது போல உலகத்திலே பிறர் இருக்க மாட்டார்கள் என்ற உண்மையை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும். இந்த கடகராசிக்கு குரு பகவான் 3ஆம் இடத்திலே வருகிறார். மன சஞ்சலம் அடைய போகிறார்கள் என்று பலரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பர்களே, நீங்கள் அந்த வார்த்தைகளை எல்லாம் காதில் வாங்காதீர்கள். குரு பகவான் உங்களுக்கு நன்மையை மட்டுமே தருவார். கடகராசி எப்படிப்பட்ட ராசி தெரியுமா? குரு பகவான் உச்சமடைவதற்கே இடம் கொடுத்த ராசி உங்களுடைய ராசி. அப்படி இருக்கிற போது உங்களுடைய விதியிலே தீய பலன்களை குரு பகவான் எப்படி வழங்குவார்? குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணஸ்தானத்திற்கு, வியாதிகள் ஸ்தானத்திற்கு, கடன் ஸ்தானத்திற்கு, பகைவர்கள் ஸ்தானத்திற்கு அதிபதி அல்லவா? உங்கள் ஜாதகத்திலே 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதி அல்லவா? அந்த குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு வருகிறார். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பகைவர்கள் ஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான்
மூன்றாம் இடமான மறைவு ஸ்தானத்திற்கு வருகிற போது உங்கள் பகைவர்கள் பயந்துதானே போக வேண்டும். உங்கள் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொறாமை உணர்வுகளோ, உங்களை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தாலோ ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், அவர்களால் இப்போது எதுவுமே செய்ய இயலாது. இரண்டாவது, குரு பகவான் உங்களுக்கு என்ன நன்மைகளை தரப்போகிறார் என்று சொன்னால், தொழில் நிமித்தமாக சிறு சிறு பயணங்களை தரப்போகிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள், நெருங்கி பழகக்கூடிய சிலர் எல்லோரிடமும் கொஞ்சம் அன்பாக பழகுங்கள். அன்பாக பழகுவதுதான் இப்பொழுது அவசியம். அண்டை வீட்டாரோடு பகை வேண்டாம். பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, வரப்போகுது, வரப்போகிற நேரத்தில் போலீஸ் விசாரணை வரும்போது பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை எதுக்கு? நீங்கள் நெருங்கி பழகக்கூடிய பலரிடம் நீங்கள் வருத்தத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டாம், நல்ல எண்ணத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். குரு பயிற்சி உங்களுக்கு உதவும். 6ஆம் இடத்தை அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஜாதகத்திலே ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருந்து அவர் பார்வை படப்போகிற இடத்தை பாருங்கள். உங்கள் ஜாதகத்திற்கு 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இதுவரை திருமணம் நடைபெறவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்த முதிர் கன்னிகளுக்கு அற்புதமான காலகட்டம். மங்கள ஓசை காதிலே விழப்போகிறது. நேற்று வரை திருமண தடையினாலே கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தவர்கள் இனி கவலைப்பட வேண்டாம், நல்ல செய்தி வரும். நாங்கள் எவ்வளவு தேடியும் எங்கள் மகனுக்கு வரன் அமையவில்லையே என்று நினைத்தீர்களா? இப்பொழுது வரன் வந்து வாசல் கதவை தட்டும். இதுவரை நாங்கள் எந்த முயற்சி செய்தும் எங்களுக்கு தொழில் கூட்டாளி அமையவில்லை என்று நினைத்தீர்களா? நல்ல கூட்டாளிகள் தேடி வருவார்கள். எல்லா தகுதிகள் இருந்தும் படிப்பிலே உயர் படிப்பை நாங்கள் அடைய முடியவில்லை என்று கவலைப்பட்டீர்களா? உங்களுக்கு மாணவர்களே, நாங்கள் பிஜி படிப்பதற்காக வெளிநாடு செல்ல வேண்டும் நினைத்திருந்தோம், எம்எஸ் படிக்க வேண்டும் நினைத்திருந்தோம், ஆனால் உயர்கல்விக்கு வாய்ப்பே இல்லையே, என் குடும்பத்தில் அதற்குரிய வசதி இல்லை என்று நினைத்தீர்களா? எஜுகேஷனல் லோனுக்கு முயற்சி செய்யுங்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு குரு பகவான் தனகாரகன் அல்லவா? உங்களுக்கு நன்மைகளை தரப்போகிறார். வெளிநாட்டு வாசத்தை தரப்போகிறார். உயர் படிப்போடு சேர்ந்த வெளிநாட்டு வாசம். ஆக கடகராசிக்காரர்களுக்கு, மாணவர்களுக்கும் இது அற்புதமான காலகட்டம். கணவன் மனைவி உறவிலே மிகுந்த நெருக்கத்தை தரப்போகிறார். நேற்று வரை இனம் புரியாத பகை, ஒருவர் மீது ஒருவருக்கு சந்தேகம் என்று வாழ்ந்த கணவன் மனைவியர் கூட இந்த காலகட்டத்திலே ஒருவர் மீது ஒருவர் அந்நுண்ணியத்தை காட்டப் போகிறார்கள். ஒருவர் மீது ஒருவர் பாசமாக இருக்க போகிறார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான காலகட்டம் தான் கடகராசி. அதுபோக குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்திலே உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலே பார்க்க போகிறார். அந்த 9ஆம் இடத்தை பார்க்கிற போது உங்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள் வருவதிலே என்ன தடைகள் இருந்தாலும் தடைகள் எல்லாம் விலகப் போகின்றன. உங்களுடைய ஜாதகத்திலே இதுவரை என்னுடைய மனைவி என்னிடம் அன்பாக பேசவில்லை என்று சொன்னீர்களா? அவர்கள் அன்பாக பேசப் போகிறார். மனைவிக்கு சின்ன டிரான்ஸ்ஃபர் கூட கிடைக்காம அவள் ஒரு ஊரிலே இருக்கிறாள், நான் ஒரு ஊரிலே இருக்கிறோம், எப்படி நாங்கள் சந்திக்க போகிறோம் என்று கவலைப்பட்டீர்களா? நீங்கள் இருவரும் ஒன்றாக வாழக்கூடிய அளவிற்கு அற்புதமான நேரம் இந்த குரு பயிற்சி காலம். இதற்கு அடுத்தாற்போலே குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார். மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறுமா என்று கவலைப்படக்கூடிய அத்துணை பேருக்கும் சொல்கிறேன், நீங்கள் எண்ணிய எண்ணங்கள், ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்துணையும் வெற்றி பெறப்போகிற காலம் இந்த காலம். சிம்மராசி அன்பர்களே, சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி என்று ஔவையார் சொன்னாரே, அதனுடைய அதி அற்புதமான பொருள் தெரிந்தவர்கள் நீங்கள். வாழ்க்கையிலே சிங்கம் போல் உலவிக் கொண்டிருப்பவர்கள் நீங்கள். ஆனால் கடந்த ஆண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஜென்மத்திலே இருந்தார். அப்பொழுது வேலைப்பழு மிக அதிகமாக இருந்திருக்கும். பலருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கும். மன வருத்தங்கள் குடும்பத்திலே அதிகமாக இருந்திருக்கும். அப்படிப்பட்டவர்களுடைய மனதிற்கு மருந்து இடுவது போல் இந்த குரு பயிற்சி அமைகிறது. எப்படிப்பட்ட குரு பயிற்சி என்று பாருங்கள். உங்கள் ஜாதகத்திற்கு பஞ்சமஸ்தானம், 5வது ஸ்தானம், அதற்கு அதிபதி குரு பகவான். 8ஆம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான். இந்த குரு பகவான் இப்பொழுது தனஸ்தானம் என்ற 2ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். சிம்மராசி அன்பர்களே, மகிழ்ச்சியோடு காதை தீட்டிக் கொண்டு காத்திருங்கள். வருகிற வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு வளமான வாழ்க்கையை தரக்கூடிய வார்த்தைகளாகத்தான் வந்து கொண்டிருக்கின்றன.
சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2வது ஸ்தானத்திலே குரு பகவான் அமர்கிறார். நேற்று நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? சிங்கம் என்று சொன்னால் சர்க்கஸ்ல அடைபட்ட சிங்கம் போல இருந்தீங்க. ஜூல வச்சிருக்காங்க சிங்கத்தை. அந்த சிங்கம் எப்படி இருந்தாலும் ஒரு கட்டுக்குள் தான் இருக்க வேண்டியிருக்கிறது. இப்பொழுது வனத்திலே இருக்கக்கூடிய ராஜசிங்கமாக நீங்கள் உலா வரப்போகிறீர்கள். அப்படிப்பட்ட ஆண்டு இது உங்களுக்கு. தனஸ்தானத்திலே குடும்பஸ்தானத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கிறார். ஆக நீங்கள் பார்க்கும் வேளையிலே பண வரவு உயர்வதற்கு ஏற்ற காலம் இது. இந்த நேரத்திலே உங்கள் வாக்கு கம்பீரமாக மாறும். சபைகளிலே இனி நீங்கள் தைரியமாக இருக்கலாம். மாபெரும் சபைகளில் நீங்கள் நடக்கிற போது மாலைகள் வந்து விழும். பார்க்கத்தான் போகிறீர்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்திலே வருகிற போது அவர் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சத்துருஸ்தானத்தை பார்க்கிறார். உடன் இருந்தே கடுத்த பகைவர்கள், உள்ளிருந்தே கடுத்த வியாதி இனி மறையப் போகிறது. எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகப் போகிறார்கள். இந்த சிங்கம் ஓங்கி அடித்தால் நாம் தாங்காமல் போவோம் என்ற பயம் அவர்களுக்கு வரும். ஆக இந்த குரு பகவான் உங்களுக்கு ரோகத்தை விலக்கப் போகிறார். கடன் சுமை நிறைய இருக்கிறதே, இந்த கடன் விலகுமா என்று கேட்பவர்களுக்கு நல்ல செய்தி வருகிறது. உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை படுவதனாலே வருமானம் பெருகும், கடன் குறையும். அந்த வகையிலும் உங்களுக்கு நல்ல இடம்தான் இந்த குரு பயிற்சி. நேற்று வரை கணவன் மனைவி உறவிலே சிக்கல்கள் இருந்தால் அந்த சிக்கல்கள் அகல்வதற்குரிய நேரமும் இந்த குரு பயிற்சி தான். நான் வங்கியிலே லோனுக்கு அப்ளை செய்திருந்தேன், என்ன காரணமோ தெரியல, எனக்கு லோன் சாங்ஷன் ஆகவே ஆகல அப்படி என்று சொல்பவர்களுக்கு இந்த ஆண்டு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். குரு பகவான் உங்களுடைய கடன் ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். உங்களிடம் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்து வரவில்லையே நினைக்கிறீர்களா? நாம் நல்லது செய்தாலும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்று நினைக்கிறீர்களா? இந்த ஆண்டு உங்கள் பணியாளர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு வருவார்கள். அதுபோக உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல சம்பாத்தியம் பெருகக்கூடிய நேரம் இது. 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதனாலே குழந்தைகளுடைய கல்வி மேலோங்க போகிறது, அவர்களுடைய வருமானம் கூட போகிறது. மிக முக்கியமான விஷயம், குரு பகவான் பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதி என்று சொல்கிற போது அவர் என்றைக்கு குடும்பஸ்தானத்திலே இப்பொழுது அமர்ந்திருக்கிறாரோ, இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்தி உடனடியாக வரப்போகிறது. இந்த குரு பயிற்சி குதூகலமான செய்தியை கொண்டு வந்து தரப்போகிறது. அதுபோக குரு பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை 8ஆம் இடத்தை பார்வையிடப் போகிறார். அந்த 8ஆம் இடமான மீனம் என்பது உங்கள் ஜாதகத்திலே அவருடைய சொந்த வீடு, குரு பகவானுடைய சொந்த வீடு. அந்த வீட்டை பார்வையிடுவதனாலே இதுவரை உயிர் பயம் தந்து கொண்டிருந்த வியாதிகள் உடனே விலகப் போகிறது. இந்த குழந்தைகள் நம்மை கண்டுகொள்ளாமல் விலகிச் செல்கிறார்கள் என்று நினைத்த முதியோர்கள் இனி கவலைப்பட வேண்டாம். முதியோர் இல்லத்திலே நம்மை விட்டுவிட்டு அல்லல் பட வைக்கிறார்களே என்று உள்ளே அழுது கொண்டிருந்தீர்களா? இனி உங்கள் மகனோ மகளோ எங்களோடு வந்து இருங்கள், முதியோர் இல்லத்திலே இருக்காதீர்கள் என்று உங்களை அழைப்பார்கள். இந்த குரு பகவான் தான் பொதுவாக வேத நிலையங்களுக்கு அதிபதி என்று சொன்னேனே, முதியோர் இல்லங்களுக்கும் குரு பகவான் தான் அதிபதி. ஆக நல்ல செய்திகளை எல்லாம் முதியோர் இல்லங்களிலே வாழக்கூடிய முதியோர்களுக்கு தரப்போகிறார். இந்த குரு பகவானுடைய அடுத்த பார்வை முதலில் 6ஆம் இடத்தை பார்க்கிறார் என்று சொன்னோம், அடுத்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் என்று சொன்னோம். இந்த குரு பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்க போகிறார். இதனாலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றம், மிகப்பெரிய அரசாங்க பதவிகள், தர்ம காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தால் அது சம்பந்தமான உயர்ந்த பதவிகள், ட்ரஸ்டிலே மிகப்பெரிய பொறுப்பிற்கு வரக்கூடியது என்று எல்லா வகையான நன்மையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்பட தொடங்கும். ஒட்டு மொத்தத்திலே பார்த்தால் குழந்தைகளினாலே உங்களுக்கு நன்மை, கட்டிய மனைவியினாலே உங்களுக்கு நன்மை, உங்கள் வாழ்க்கையிலே நோய் நொடிகள் அகலப்போகிறது, வருமானம் பெருகப் போகிறது என்று எந்த திசையிலே திரும்பி பார்த்தாலும் குரு பகவான் நன்மையே செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசி அன்பர்கள் உடனே செய்ய வேண்டிய பரிகாரம், ஒரு மஞ்சள் தாள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதிலே சிறிதளவு மஞ்சள் தூளை வைத்துக் கொள்ளுங்கள், அதை மடித்து உங்கள் பர்சிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மஞ்சள் தாளை எடுத்துக்கொண்டு அதிலே சிறிது மஞ்சள் பொடியை வைத்துக்கொண்டு அதை உங்களுடைய பர்சிலே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே இனி வருமானம் பெருகும், வளம் பெருகும்.
அற்புதமான ஆண்டாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையப்போகிறது. கன்னியா ராசி அன்பர்களே, வாழ்க்கையிலே இரட்டை மனநிலை என்பதை விட்டுவிட்டால், இல்லாவிட்டால் சற்றே ஒதுக்கி வைத்தால் கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இவர்களுடைய இயல்பே நேரத்திற்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொள்வது என்பதுதான். சில நேரங்களிலே அது வெற்றியை தருகிறது, சில நேரங்களிலே தோல்வியை தருகிறது. இவர்களிடம் இருக்க வேண்டிய குணம் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு பாருங்க, அது கன்னியா ராசிக்காரங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஆனால் யாரிடம் பணிந்து போக வேண்டுமோ அவர்களிடம் பணிந்து போகுங்கள். சில நேரம் அதிகமாக பணிந்து போவதும் ஆபத்தாக முடிகிறது. அதாவது அஞ்சுதல் அஞ்சாமை பேதமை என்று சொன்னான் வள்ளுவன். நீங்கள் யாரிடம் பணிய வேண்டுமோ அவர்களிடம் பணியுங்கள், மற்றவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்கள். இந்த ஆண்டு பரிகாரம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ராசிக்காரர்களாக கன்னியா ராசிக்காரர்கள் அமைகிறீர்கள். ஆனால் நன்மைகள் தான் நிகழப்போகிறது. கன்னியா ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று முதலிலேயே அவர் சொல்கிறாரே, ஏதாவது சிக்கல் வரப்போகிறதா என்று கவலை வேண்டாம். ஜென்மத்திலே குரு பகவான் வருவதனாலே பரிகாரம் செய்யுங்கள் என்றுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் உடனடியாக இந்த குரு பயிற்சி நாளிலேயே அருகில் உள்ள தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு செல்லுங்கள். தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றுங்கள். குரு பகவானையும் வழிபடலாம், தட்சிணாமூர்த்தியையும் வழிபடலாம். குரு பகவான் வேறு, தட்சிணாமூர்த்தி வேறு. இந்த வேறுபாட்டை தெரிந்து கொள்ளுங்கள். குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் நவக்கிரகங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடியவர். அவருடைய பெயர்ச்சியைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரமும் குரு பகவானை மகிழ்விக்கும் என்பதனாலே உங்களை தட்சிணாமூர்த்திக்கு பரிகாரம் செய்யுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அருகில் உள்ள கோயிலுக்கு செல்லுங்கள், தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். அன்பர்களே, கன்னியா ராசிக்காரர்கள் கலைத்துறையைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் மிகப்பெரிய ஏற்றங்களை பெறப்போகிற ஆண்டு இது. உங்கள் ஜாதகத்திலே கன்னியா ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடமான மீனத்தைச் சேர்ந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலே பிரவேசம் செய்கிறார். நீங்கள் வழக்குரைஞர் தொழிலை செய்பவர்களாக இருந்தால் மாபெரும் வாய்ப்புகள் வரப்போகின்றன. நீங்கள் கார்ப்பரேட் கம்பெனியை சேர்ந்தவர்களாக இருந்தால் வெளிநாட்டு பயணங்கள் அமையப் போகிறது. நீங்களே தொழிலதிபர்களாக இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய தொழிலிலே ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தால் மாபெரும் வாய்ப்புகள் வந்து வாசல் கதவை தட்டப்போகிறது. வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இந்த ஆண்டு ஏற்ற ஆண்டு. நான் கலைத்துறையிலே இருக்கிறேன், நான் மீடியா துறையிலே இருக்கிறேன், நான் எழுத்து துறையிலே இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அன்பர்கள் எல்லோருக்கும் ஏற்றமான ஆண்டாக அமையப் போகிறது. ஜென்மத்திலே குரு வருகிறார், ஆனால் ஏற்றமான ஆண்டு என்று சொல்கிறோம். ஏன் இந்த வேறுபாடு என்று கருதி விடாதீர்கள். ஜென்மத்திலே குரு வந்தால் அல்லல் படுத்த மாட்டார், சிக்கலை தரமாட்டார். அவர் சுபக்கிரகம் என்று முதலிலேயே சொல்லியிருக்கிறேன். அப்பொழுது என்ன செய்வார்? இந்த குரு பகவான் அதிக வேலைப்பழுவை தருவார். ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு உழைத்தால் நாளைக்கு பலன் என்ற உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் கடுமையாக உழையுங்கள். உங்களை உலகம் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. வேறொரு இடத்திலிருந்து சிலர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணத்திலேயே உழையுங்கள். கவனமாக உழையுங்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் நல்ல நேரம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கன்னியா ராசி அன்பர்கள் உழைப்பை பெருக்க வேண்டிய காலகட்டம் இது. இவர்களுடைய ஜாதகத்திலே 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். சொந்த தொழில் செய்யக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு செல்வ செழிப்பு வரப்போகிறது. பூர்வ புண்ணிய பலன்கள் அள்ளி அள்ளி பெருகப் போகிற காலகட்டம் இது. உங்கள் மகனோ மகளோ சுபகாரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு நல்ல நேரம் வரப்போகிறது. நீங்கள் வித்தைகளிலே சிறந்தவர்கள், நாட்டியத்திலே சிறந்தவர்கள், ஆனால் உங்களுக்கு தகுதியான வாய்ப்புகள் வந்து சேரவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல நேரம், நல்ல நல்ல வாய்ப்புகள் வரப்போகிறது. குறிப்பாக நான் மீடியா துறையைச் சேர்ந்த அன்பர்களுக்கு சொல்கிறேன், தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே நான் ஏற்கனவே ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறேன், இன்னொரு தொழிலும் செய்யலாமா, நான் வேலையிலே இருக்கிறேன், அடிஷனலாக ஒரு தொழில் செய்யலாமா என்று கருதக்கூடியவர்களுக்கு ஏற்ற நேரம் இது. கூடுதலாக ஒரு தொழிலை பார்ட் டைமாக கூட செய்யுங்கள். பெரிய நிறுவனங்களின் தலைவர்களாக இருக்கிறீர்களா? உங்களுக்கு அதிர்ஷ்ட நேரம் வந்து விட்டது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே துணிந்து இறங்குங்கள்.
செல்வ செழிப்பு மிகுதியாக வரும். மிக முக்கியமான விஷயம், கன்னியா ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது திருமணஸ்தானம் இல்லையா? இதுவரை திருமணமாகாத கன்னியா ராசிக்காரர்களே சந்தோஷமாக இருங்கள், உடனடியாக திருமண செய்தி வரப்போகிறது. கன்னியா ராசி பெண்கள், கன்னியா ராசி ஆண்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். கன்னியா ராசியை சேர்ந்த முதியோர்களும் சந்தோஷமாக இருக்கலாம். அவரவர்கள் நிலைக்கு ஏற்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்போது நிகழப்போகிறது. 7ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவானே 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அவர் பார்க்கிற போது பண வருமானமும் பெருகப் போகிறது. வெளிநாட்டு வாய்ப்புகளும் குமிய போகிறது. நண்பர்களின் ஆதரவு பெருகப் போகிறது. மிக 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 முக்கியமாக பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். நான் என்ன பாக்கியம் செய்தேனோ, எனக்கு இவ்வளவு நன்மைகள் நிகழ்ந்து விட்டது என்று நீங்கள் பெருமைப்பட போகிறீர்கள். அப்படிப்பட்ட நேரம் இது. எதையும் எடை போட தெரிந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கு இப்பொழுது அயனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திலே குரு பகவான் வருகிறார். சென்ற ஆண்டு முழுவதும் அவர் லாபத்திலே அமர்ந்திருந்தார். இப்பொழுது 12ஆம் இடத்திற்கு வருகிறார் என்று சொல்கிற போதே பலருக்கும் பதை வதைக்கிறது. ஏற்கனவே 7.5 நாட்டு சனி முடியாமல் அல்லல்பட்டு கொண்டிருக்கிறோமே, குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வேறு வருகிறாரே, என்ன என்ன துன்பங்கள் எல்லாம் வரப்போகிறதோ என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கவலையே வேண்டாம், கவலையை விட்டொழியுங்கள். மீண்டும் சொல்கிறேன், குரு பகவான் சுபக்கிரகம். குரு பகவான் உங்களுக்கு ஒரு சோதனையை தருகிறார் என்று சொன்னால் கவலைப்பட வேண்டாம். இறுதியிலே வெற்றியைத்தான் தருவார், நிம்மதியைத்தான் தருவார், சந்தோஷத்தை பெருக்கத்தான் செய்வார். ஆகவே குரு பயிற்சி என்று சொல்வது தீமையை ஒரு நாளும் தராது. குரு பயிற்சி நன்மையை மட்டுமே தரும். மஞ்சள் நிறத்திற்கு அதிபதி குரு பகவான். அந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். துலா ராசி அன்பர்களே, நீங்கள் மஞ்சள் வண்ணத்திலே ஆடை உடுத்துவதை இந்த ஆண்டு வியாழக்கிழமைகளிலே ஒரு பழக்கமாகவே கையாளுங்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்திலே குரு பகவானும் 2ஆம் இடத்திலே சனி பகவானும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக 2ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் நாவடக்கம் வேண்டும். எதையும் எடை போட தெரிந்த நீங்கள் கூட இப்பொழுது கொஞ்சம் தடுமாறக்கூடிய சூழ்நிலை வரலாம். கவனமாக இருந்தால் போதும். குரு பயிற்சி நன்மையை செய்யும். நீங்கள் அதிக இன்வெஸ்ட் செய்வதற்கு ஏற்ற காலகட்டம் இது. இன்சூரன்ஸ் துறையிலே நீங்கள் இருக்கிறீர்களா? அதிக வருமானம் தரும். 2ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பதனாலும் குரு பகவான் இப்படி 12ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைந்திருப்பதனாலும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டிலே முதலீடு செய்யலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டாக மட்டும், ஷார்ட் டேர்ம் வேண்டவே வேண்டாம். லாங் டேர்ம் முதலீடு செய்கிற போது 2 ஆண்டுகள் பொறுத்திருந்து பார்த்தால் நல்ல வருமானம் வந்து சேரும். துலாம் ராசி அன்பர்கள் பொதுவாக இவர்கள் கலைகளிலே நாட்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள். உங்கள் ஜாதகத்திலே 4ஆம் இடத்தை இப்பொழுது குரு பகவான் பார்க்க போகிறார். குரு பகவான் எதற்கு ஆதிபத்தியம் பெற்றவர்? உங்கள் ஜாதகத்திலே 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதி 12இலே வந்திருக்கிறார். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய தைரியம், உங்களுடைய அண்டை வீடுகள், உங்களுடைய இளைய சகோதரர்கள். 6ஆம் இடம் சொல்லக்கூடியது உங்களுடைய பகைவர்கள், நீங்கள் பெற்ற கடன்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய ரோகங்கள். இதற்கெல்லாம் அதிபதி 12ஆம் இடத்திற்கு வருவதே நல்லதுதானே? குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு அதிபதி 12ஆம் இடத்திலே வருகிறார் என்று சொல்கிற போது அங்கே விபரீத ராஜயோகம் நிகழ்றதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லையா? அப்ப குரு பகவான் என்ன நன்மையை செய்வாரு? உங்களுக்கு எதிரிகள் இருந்தால் எதிரிகளை எல்லாம் ஒழிக்கும் வல்லமையை உங்களுக்கு தருவார். நீங்கள் இருக்க வேண்டியது 2ஆம் இடத்திலே சனி இருப்பதனாலே அமைதியாக இருங்கள். எப்படிப்பட்ட எதிரிகளுக்கும் உங்கள் மனக்கருத்தை நீங்கள் வெளிப்படுத்தி விடாதீர்கள். 2ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பதனாலே அவசரப்பட்டு கருத்துக்களை சொல்லிவிடுவீர்கள், எதிரி வலிமையாகி விடுவார். இப்பொழுது நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள், உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் 12இலே அமர்ந்திருக்கிறாரா? உங்களுடைய மௌனத்தின் பொருள் தெரியாமல் எதிரி தின்றார்கள். அந்த வகையிலே துலா ராசிக்காரர்கள் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய நேரம் இது.
4ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களிலே வெற்றி பெறலாம். அப்படிப்பட்ட நேரம் இது. பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பொன்னான செய்திகள் வந்து சேரும். உங்கள் படிப்பு சம்பந்தமான எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அது வெற்றி பெறும். தாயாருக்கு உடல் நலக் குறைவு இருந்ததே என்ற கவலை வேண்டாம். உங்கள் தாயாருக்கு உடல் நலமும் ஏற்படும், மனநலமும் ஏற்படும். மன நிம்மதி அடைவார். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே உங்களுடைய எதிரிகள் தொல்லை அடங்கப் போகிறது என்று சொன்னேன். நீங்கள் ஒரு அலுவலகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த அலுவலகத்திலே உங்கள் மீது மதிப்பு வந்து சேரும். உங்கள் உடலிலே உள்ளிருந்து வருத்தும் வியாதிகள் இருக்கிறதே, அந்த வியாதிகள் சற்று தனியும். 8ஆம் இடத்தை குரு பகவான் உங்கள் ஜாதகத்திலே பார்வையிடுவார். அந்த 8ஆம் இடத்தை பார்வையிடுவதனாலே உங்கள் மனைவிக்கு, வாழ்க்கை துணைவிக்கு உங்களோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய பிணக்குகள் மறையும். ஆக துலா ராசிக்கு நன்மைகள் எல்லாம் ஏற்பட தொடங்கும். கண் சம்பந்தமான உபாதைகள் இருந்தால் அவை விலகும். உங்கள் கணவருக்கு உடல்நல குறைவுகள் இருந்தால் அவையும் விலகும். உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையிலே ஏற்றம் பெறுவார்கள். தொழில் துறையினருக்கு நல்லது நடக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஆலங்குடிக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். ஆலங்குடியிலே இருக்கக்கூடிய பகவானை வழிபட்டு வாருங்கள். அந்த குரு பகவான் உங்களுக்கு எல்லா நன்மையும் தருவார். துலாம் ராசிக்காரர்கள் இப்பொழுது எல்லா நன்மையும் அனுபவிக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, பொதுவாகவே உங்களிடம் ஒரு இறுக்க மனப்பான்மை இருக்கிறது. அதை சற்று தளர்த்தி கொள்ளுங்களே. நீங்கள் நல்லவர்களாக இருக்கலாம், வல்லவர்களாக இருக்கலாம். ஆனால் உலகம் என்ன நினைக்கிறது? உங்களை வல்லவர்களாக மட்டுமே பார்க்கிறது. நீங்கள் நல்லவர்கள் தானா என்று உடன் இருப்பவர்கள் சற்று யோசிக்கிறார்கள். இந்த நிலைக்கு காரணம் உங்களுடைய மன இறுக்கம்தான். பிறரிடம் சரியாக கலந்து பழகாத தன்மைதான். நீங்கள் கலந்து பழகுகிற போது உலகம் உங்களை பாராட்டும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே 7.5 நாட்டு சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே குரு பயிற்சி வருகிறது என்று சொன்னால் இவர்களுக்கு தோன்றும், இது நல்ல நேரம் தானா என்று தோன்றும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய 7.5 நாட்டு சனியிலே அந்த தொந்தரவுகள் அகல்வதற்கு, ஜென்மச்சனியுடைய தொந்தரவுகள் அகல்வதற்கு ஏற்ற நேரமாக இந்த நேரம் அமையப் போகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லக்கணத்திலேயே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் முயற்சிகளிலே தடைகள் வந்து கொண்டிருக்கும். சிலர் கடந்த சில வருடங்களாகவே நோய் நொடிகளை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். முயற்சிகளிலே தடை, நோய் நொடி பிரச்சனை, மனதிற்குள்ளே பயம். இந்த நோய் நம்மை என்ன செய்யுமோ என்ற பயம். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இனி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு 11ஆம் இடத்திலே குரு பகவான் வந்து விட்டார். விடிய விடிய நல்ல செய்திகளை கேட்கலாம். குரு பகவான் இருக்கும் காலம் மட்டும் மிகுந்த நல்ல செய்திகளை கேட்கலாம். இந்த குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். அவர் பார்வை பார்க்கக்கூடிய இடங்கள் இன்னும் அற்புதத்தை தரப்போகிறது. லாபஸ்தானமே இனிக்க செய்திகளை தரப்போகிறது. அவர் பார்வை பார்க்கக்கூடிய இடங்கள் அதைவிட அதிக செய்திகளை தரப்போகிறது. விருச்சிக ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 3ஆம் இடம் என்று சொல்வது உங்களுடைய இளைய சகோதரம். சகோதர உறவு சரியில்லாமல் இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இப்பொழுது அந்த உறவு சரியாக போகிறது. பக்கத்து வீட்டாரோடு எனக்கு உறவுகள் சரியில்லை என்று சொன்ன விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இனி நல்ல உறவு அமையப் போகிறது. மனோதைரியம் குறைந்திருக்கிறேனே, என்றைக்கு மன நிம்மதி என்றைக்கு கிடைக்கும் என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தீர்களே, நல்ல மன நிம்மதி தரும் அற்புதமான காலகட்டம் இது. இதுபோக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடப் போகிறார். மகனோ மகளோ நன்றாக கல்வி கற்றும் வாழ்க்கையில் மற்றவர்கள் மாதிரி வரவில்லையே என்ற கவலை இருந்ததா? கவலையை விட்டொழியுங்கள். உங்கள் மகனோ மகளோ நல்ல நிலைக்கு வரப்போகிறார். அதிலே வெற்றியிலே அடியெடுத்து வைக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமைய போகிறது. உங்கள் ஜாதகத்திலே 7ஆம் இடம் இருக்கிறதே, உங்களை நினைத்துக் கொண்டே உங்கள் மனைவி கவலைப்பட்டார். மனைவியை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டீர்கள். அந்த நிலை இப்பொழுது மாறப்போகிறது. குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்ப்பதனாலே
வாழ்க்கை துணையும் நலமாக போகிறார், நீங்களும் நலமாக போகிறீர்கள். தொழில் வழியிலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததே, அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீ விலகப் போகிறது. பங்காளிகளுக்குள் சண்டைகள் இருந்ததே, அந்த சண்டைகள் விலகப் போகிறது. நீங்கள் வெளிநாட்டு சம்பந்தமான தொழில் செய்து கொண்டிருந்தீர்களா, அந்த தொழிலிலே வெற்றி வந்து சேரப்போகிறது. வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வேண்டும் நினைத்தீர்களா, அந்த பயணம் இனிதாக அமையப் போகிறது. குரு பகவானுடைய நன்மைகள் உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமா, நீங்கள் தென்குடி திட்டைக்கு சென்று வாருங்கள். திட்டையிலே சென்று அந்த ராஜ குருவை வழிபடுங்கள். குரு பகவானை வழிபட வழிபட உங்களுக்கு கோடி நன்மைகள் பெருகும். 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார், 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார், 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் என்று சொல்கிற போது விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இதைவிட இனிப்பான செய்தி என்ன இருக்க முடியும்? உங்களிடமிருந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்க போகின்றன. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகள் வரப்போகிறது. உங்கள் வாழ்க்கை துணைக்கு நல்ல செய்தி வரப்போகிறது. தொழிலிலே மேன்மை ஏற்பட போகிறது என்று எல்லா வகையிலும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஆண்டாகவே இந்த குரு பயிற்சி தரப்போகிறது. நீதிமான்களாய் திகழ விரும்பும் தனுசு ராசி அன்பர்களே, வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு எப்படி இலக்கை நோக்கி பயணிக்குமோ அப்படி இதுதான் என்னுடைய இலக்கு என்று நீங்கள் பயணிக்க விரும்புகிறீர்கள். ஆனால் என்ன நடக்கிறது என்று பார்த்தால் உங்களுக்கும் 7.5 நாட்டு சனி நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது தொழில் ஸ்தானத்திலே குரு பகவான் வந்திருக்கிறார். 10ஆம் இடத்திலே குரு பகவான் வந்தால் பதவியை பறிப்பாரே, 7.5 நாட்டு சனியும் நடக்கிறதே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று பரிதவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? தனுசு ராசி அன்பர்களே, கவலைப்பட வேண்டாம். ஏனென்று சொன்னால் உங்கள் ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். வேதாந்தமாக பேசக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடலாம். நீங்கள் இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே ஒரு பரிகாரத்தோடு தொடங்குங்கள். அருகில் உள்ள ஒரு அனாதை இல்லத்திற்கு செல்லுங்கள். அந்த குழந்தைகளுக்கு உங்களால் ஏதேனும் உதவி செய்ய முடியுமா என்று பாருங்கள். அந்த உதவி என்பது பணமாகவும் இருக்கலாம். பணத்தினால் உதவி செய்ய என்னால் முடியவில்லையே என்று நினைக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்கலாம். கல்வி சொல்லிக் கொடுப்பதற்கும் நான் கற்றுக்கொள்ளவில்லையே என்று நினைப்பவர்கள் அவர்களுக்கு வேறு எந்தெந்த வகைகளிலே உதவ முடியுமோ அப்படி உதவி செய்யுங்கள். அப்படி உதவி செய்தாலே தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி நன்மையை செய்ய தொடங்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றமிகு ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமையுமா என்று சொன்னால், புதியதாக வேலை தேடக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு புதிய வேலை அமையும். இருக்கிற வேலையிலே எனக்கு கஷ்டம் இருக்கே அப்படி நீங்க சொன்னீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஒரு கஷ்டம் வருவதனாலே தான் நீங்கள் புதிய வேலையை தேடுவீர்கள். புதிய வேலையை தேடுகிற போது அங்கே உங்களுக்கு பொருளாதார வசதி பெருகும். தனுசு ராசியைச் சேர்ந்த குழந்தைகள் இருக்கிறார்களே, இவர்கள் ஆரம்ப கல்வியிலே பள்ளிக்கூட கல்வியிலே இருக்கிறார்கள். கொஞ்சம் படிப்பு தடைப்பட்டிருந்திருக்கும். இப்பொழுது குரு பகவான் உங்களுடைய படிப்பு ஸ்தானத்தையே பார்க்கிறார். ஆகவே பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் மிக அற்புதமாக படிக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையப் போகிறது. பேச்சிலே கனிவு குறைந்திருந்ததா? கடுமையான வேலையின் காரணமாக கட்டிய மனைவியிடம் கூட கோபமாக பேசினீர்களா? தனுசு ராசி என்பர்களே, இப்பொழுது நீங்கள் நினைக்க தொடங்குவீர்கள், யார் யாரிடமெல்லாமோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறோம், வீட்டில் மனைவிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகக்கூடாதா என்ற எண்ணம் மேலோங்கும். மனைவியிடம் நீங்கள் இனிமையாக பேச தொடங்குவீர்கள், மனைவியும் உங்களிடம் இனிமையாக பேச தொடங்குவார். பாருங்கள், வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே பண வருமானம் பெருகும். உங்களுடைய வாழ்க்கை நிலை உயரும். இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தை மட்டுமல்லாமல் உங்கள் ஜாதகத்திலே 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 4ஆம் இடம் என்று சொல்கிற போது இதுவரை சொந்த வீடு வாங்காதவர்கள், குடியிருப்பதற்கு எனக்கென்று காணி நிலம் இல்லையே என்று கவலைப்பட்டவர்கள் அத்துணை பேருடைய கவலையும் நீங்க போகிறது. நல்ல சொத்து வசதி பெருக போகிறது. நீங்கள் கல்வி நிலையங்கள் நடத்துபவர்களாக இருந்தால் புதிய படிப்புகளை தொடங்குவதை பற்றி ஆலோசனை செய்வீர்கள். நீங்கள் நீதிமான்களாக இருந்தால் நீங்கள் கொடுக்கும் நீதிகள் உலகத்தாராலே பாராட்டப்படும். நீங்கள் மிகப்பெரிய சமயங்களிலே பொறுப்புடையவர்களாக இருந்தால் உங்களுக்கு பெருமைகள் வந்து சேரும். தாயாருடைய உடல்நிலையும் மெல்ல சீர்படும். அது மட்டுமல்லாமல் குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்திலே 6ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 6ஆம் இடத்தை பார்வையிடுவதனாலே இந்த குரு பகவான்
உங்களுடைய ஜாதகத்திலே 10ஆம் இடத்திற்கு வந்து 6ஆம் இடத்தை பார்வையிடுவதனாலே உங்களுடைய பணியாட்கள் கீழ்ப்பணிந்து நடப்பார்கள். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் விறுவிறுவென்று செய்து முடிப்பீர்கள். உடம்பிலே இதுவரை வெளிவராத வியாதிகள் இப்பொழுது இதுதான் என்று அடையாளம் காட்டும் மருத்துவரை பார்ப்பீர்கள். நோய் குணமாகிவிடும். ஆக இது நோய் ஸ்தானம் தானே, எப்படி குணமாகும் என்று பார்த்தால் இந்த குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது அல்லவா, அந்த பார்வை 9வது பார்வையாக உங்களுடைய ரோகஸ்தானத்திலே விழுகிறது. அது சுக்கிரனுடைய வீடு. ஆகவே உங்களுடைய வியாதிகள் குணமாவதற்கு ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் அமைய போகிறது. ஆக ஒட்டு மொத்தத்திலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா நன்மையும் தானே தரப்போகிறது. தனுசு ராசி அன்பர்களே, சந்தோஷமாக இருங்கள். எதையும் அளவுக்கு அதிகமாக நம்ப மறுக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, சனி பகவானுடைய ராசி உங்களுடைய ராசி. ஆகவே உங்களுக்கு நம்பிக்கை சடாரண யார் மீதும் வந்து விடாது. உங்களுக்கு இதுவரை அஷ்டமஸ்தானத்திலே 8ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்தார். அதனாலே மன நிம்மதி குறைவாக இருந்தது. செய்யக்கூடிய தொழில்களிலே என்ன உழைத்தும் ஒரு நிம்மதி குறைவு இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் இப்பொழுது ஏற்படக்கூடிய குரு பயிற்சி, குரு பகவான் வருகிறார் என்று நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய குரு பயிற்சி, 9ஆம் இடத்திலே பாக்கியஸ்தானத்திலே குரு பகவான் குடியேறப் போகிறார். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அற்புதமான குரு பயிற்சி, நல்லனையெல்லாம் தரும் குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியினாலே உங்களுடைய முகம் பொலிவு பெறப் போகிறது. உங்களுடைய உள்ளத்திலே சந்தோஷம் குடியேறப் போகிறது. உங்களை சுற்றி வர இருப்பவர்கள் உங்களை மதிக்க தொடங்க போகிறார்கள். இந்த மகர ராசிக்கு இப்பொழுது குரு பகவான் ராசியையே பார்க்க தொடங்குகிறார். இவர் ராசியை பார்க்கிறார் என்று சொன்னால் புது புது வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேர்கின்றன. மகர ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் உள்ளத்திலே சந்தோஷத்தை தரப்போகிறார். உங்களுடைய ராசியுடைய 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தை குரு பகவான் பார்க்கிறார். அவர் பார்க்கிற போது மனதிலே புதிய புதிய எண்ணங்கள் வந்து சேரும். உங்களிடமிருந்து வெளிவரக்கூடிய தகவல்கள் உங்களை முன்னேற்றக்கூடியதாக அமையும். கம்யூனிகேஷன் துறையை சேர்ந்தவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய கம்யூனிகேஷன் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். மீனராசியை குரு பகவான் பார்ப்பதனாலே உங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் அமையும். அந்த பயணங்கள் வெளிநாட்டு பயணங்களாகவும் அமையும். இந்த குரு பகவான் ஜென்மராசியை பார்ப்பதனாலே உங்களுடைய வாழ்க்கையிலே பண வருமானம் பெருகும். நேற்று வரை நிம்மதி இழந்திருந்த நிலை போய் இன்று நிம்மதி வந்து உங்களிடம் குடியேறப் போகிறது. 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே உங்களுடைய விற்காத சொத்துக்கள், நேற்று வரை வாங்கி போட்டேன், எங்கெல்லாமோ வாங்கி போட்டிருந்தேன், இருக்கிற இடமும் தெரியல, தெரிஞ்ச சொத்துக்களை விற்கவும் முடியல, இப்படி ஒரு பினான்சியலா டைட்டா இருக்குன்னு நினைச்சீங்களே, அந்த நிலம் மாறப்போகுது. சொத்துக்கள் எங்கெல்லாம் வாங்கி போட்டிருந்தீங்களோ, எதை எதை விற்கணும்னு நினைக்கிறீங்களோ, விற்பதற்குரிய அற்புதமான காலகட்டம் இது. உங்கள் சகோதரர்களோடு இருந்த உறவு நிலை சீர்பட போகிறது. மனதிலே தைரியம் வந்து குடியேறப் போகிறது. உங்கள் ஜாதகத்திலே பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பகவான் அடுத்து பார்வையிடப் போகிறார். உங்கள் பிள்ளைகள் கல்வி கேள்விகளிலே வல்லவர்களாக ஆகப் போகிறார்கள். உங்களுடைய ஜாதகத்திலே குரு பகவான் என்றைக்கு பஞ்சமஸ்தானத்தை பார்வையிடுகிறாரோ அப்பொழுது நீங்கள் கற்று வைத்த வித்தைகள் எல்லாம் உங்களுக்கு உதவத் தொடங்கும். நீங்கள் எதையெல்லாம் பழைய காலத்திலே படித்து வைத்திருந்தீர்களோ அது பயன்படாமல் இருந்ததோ இனி பயன்பட தொடங்கும். உங்களுடைய சேமிப்புகள் நீங்கள் வீடு கட்டக்கூடிய முயற்சிகளுக்கு கை கொடுக்கும். இப்பொழுது அரசாங்கத்திலிருந்து உதவிகள் எதிர்பார்த்திருந்தீர்களா, இப்பொழுது உதவிகள் கிடைக்கும். வங்கியிலிருந்து உதவிகள் எதிர்பார்த்தீர்களா, இப்பொழுது வங்கி உதவி கிடைக்கும். மேலதிகாரிகளால் நீங்கள் ஏதேனும் சகாயம் எதிர்பார்த்தீர்களா, சகாயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். எதிர்பார்க்கக்கூடிய சகாயம் கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும், அற்புதம் நிகழும். இந்த குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்திலே 9ஆம் இடத்திலே உட்கார்ந்த பொழுது தந்தை வழி உறவுகளோடு உறவுகள் சீர்படும். உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். தந்தையின் உடல் நலம் நன்றாக அமையும். எந்தெந்த காரியங்களில் வெற்றிகளை எதிர்பார்க்கிறீர்களோ அத்தனை வெற்றிகளும் அமையும்.
உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பதனாலே உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் PhD முடிக்கலாம், MS படிக்கிறதுக்கு ஃபாரின் போகலாம், எல்லா வெற்றிகளும் வந்து சேரும். கடல் கடந்த பயணங்கள் உண்டு, கனிவான வாழ்க்கை உண்டு. மகர ராசி என்பர்களே, நிறைவான குணம் உடைய இந்த கும்பராசிக்காரர்களை யாராலும் ஏமாற்றவும் முடியாது. வாழ்க்கையை எப்படி எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்க வேண்டும் என்ற ரகசியம் தெரிந்தவர்கள் நீங்கள். பொதுவாகவே தேய்பிறை வருகிற போது எல்லோரும் வாழ்க்கை தேய்ந்து போகுமே என்று நினைப்பார்கள். ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு தேய்பிறை வளர்பிறையை விட நல்ல வாழ்க்கையை தரும். கும்பராசிக்காரர்களுக்கு இப்பொழுது குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு வருகிறார். அப்ப அஷ்டமஸ்தானம் கஷ்டத்தை தரணுமே, இதுதான் எல்லாருடைய கேள்வியும். அது வருவதற்கு முன்னாலேயே பலர் பயந்து கொள்கிறார்கள். பலரும் சொல்கிறார்கள் மனக்கலக்கம் தாங்க முடியலையேங்கிறாங்க. அது நினைப்புத்தான் குழப்ப கெடுக்கும். குரு பகவான் நன்மையைத்தான் செய்வார், மனசுல பதிய வைங்க, எல்லா நன்மையும் நடக்கும். ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், கும்பராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் உடையவர் குரு பகவான். 2ஆம் இடம்ங்கிறது தன வருமானம் தரக்கூடிய ஸ்தானம். 2ஆம் இடம் என்பது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை. அந்த குடும்ப வாழ்க்கைக்கு அதிபதியான குரு பகவான் இப்பொழுது குடும்பஸ்தானத்தை பார்வையிட போறாரு. அப்ப என்ன நடக்கும்? குடும்பத்திலே இதுவரை ஏதாவது சீர்கேடுகள் இருந்தால் இப்பொழுது அந்த கேடுகள் விலகும், குடும்பத்திற்கு நன்மைகள் நடக்கும். அதுதானே அர்த்தம். அதுக்கு 8ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருவதனாலே சில தடைகள் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லல. அந்த தடைகளை நீக்குவதற்கு வழிமுறைகள் உண்டு. குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு வருவதனாலே உங்களுக்கு தீங்காக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் தீங்காக நிகழாது. தீங்கை விலக்குபவராகத்தான் குரு பகவான் இருக்கிறார். இதுவரை உங்களுக்கு குடும்பத்தை அல்லல்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் இனி உங்களை விட்டு விலகப் போகிறார்கள். இல்லாவிட்டால் உங்கள் காலடியிலே விழுந்து வாழ்க்கை முழுவதும் கிடக்கப் போகிறார்கள். அதற்கு அஷ்டமத்து குரு உதவப் போகிறார். 2-11 குரு 8ஆம் இடத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் பணபரஸ்தானம் அல்லவா? 2வது ஸ்தானம் உங்களுக்கு தனம் தரக்கூடிய ஸ்தானம், 11வது ஸ்தானம் பணத்தை அள்ளித்தரக்கூடிய ஸ்தானம், 8வது ஸ்தானமும் பணபரஸ்தானம். ஆகவே குரு பகவானுடைய பார்வையும் அவர் உட்கார்ந்திருக்கக்கூடிய இடமும் உங்களுக்கு பணவரவை அள்ளித்தானே தரப்போகிறது. அப்போ சிலருக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரலாம் இல்லையா? வரலாம். நன்றாக தொப்பை உடையவர்கள் நீங்கள் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்களே, கொழுப்பு சத்து சேருவது குறையட்டுமே. பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு வரக்கூடிய இயற்கையான தொந்தரவுகள் அதிகமாகிற காலகட்டம் தான். நீங்களும் உடற்பயிற்சி செய்யுங்கள், பிரச்சனை வராது. குரு பகவானுக்கு பரிகாரத்தோடையே இந்த ஆண்டு தொடங்குங்க, எல்லா பிரச்சனையும் விளைகிறோம். என்ன பண்ணலாம்? சென்னையிலே இருக்கக்கூடிய திருவலிதாயம் செல்லுங்கள், அங்கு இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்குங்கள். குரு பகவானுக்கு மஞ்சள் திரியிட்டு நீங்கள் நெய் தீபம் ஏற்றுங்கள். கும்பராசிக்காரர்களே நன்றாக கேளுங்கள், குரு பகவானுக்கு மஞ்சள் திரியிட்டு நெய் தீபம் ஏற்றுங்கள். 3 நெய் தீபம் கொடுங்க அவருக்கு. உங்கள் வாழ்க்கையிலே இன்னல்கள் இல்லாத ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். கும்பம் சொன்னாலே பூரண கூடம். உங்க அத்தனை பேருக்கும் மதிப்பு மரியாதை சமுதாயத்திலே உயரப்போகிற காலகட்டம் அடுத்து வரப்போகுது. அதற்கு முன்னால உங்களை சீர்படுத்த பார்க்கிறாரு குரு பகவான். வாழ்க்கையிலே வாழ்க்கை முன்னேறுவதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ தைரியமா எடுங்க அந்த முயற்சிகளை. உங்களுடைய ஜாதகத்திலே 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் வந்து சேரும். உங்களுடைய ஜாதகத்திலே இதுவரை பிரிந்திருந்த நண்பர்கள், அன்பர்கள், உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லோரும் வந்து இணைய போகிறார்கள். சேமிப்பும் பெருகும். செலவு எவ்வளவு இருந்தாலும் கவலைப்படாதீர்கள், சேமிப்பு கூடும். 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே உங்கள் வாக்கிலே வல்லமை கூடும். உங்களை ஏமாற்றிக் கொண்டிருந்த எதிரிகள் உங்களுக்கு இனம் காட்டப்படுவார்கள். கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு தான் சொல்றோம், பயப்படுங்கன்னு சொல்லல. குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்திலே 4ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். உங்களுக்கு சொத்து சுகங்கள் பெருகும். உங்களுடைய தாயார் உடல் நலம் பெறுவார். அவருக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் இப்போது இந்த குறைகள் விலகும். படிப்பு சம்பந்தமான முயற்சிகள் இருக்கிறதா, அது வெற்றி பெறும்.
கணவரோடு கருத்து மாறுபாடுகள் இருந்ததா, அந்த மாறுபாடுகள் மறையும். கணவருடைய பேச்சிலே இனிமை கூடும். அவர் உங்களை இதுவரை புரிந்து கொள்ளவில்லையே நினைத்தீர்களா? உங்கள் மனைவி உங்களை புரிந்து கொள்ளவில்லையே நினைத்தீர்களா? இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப் போகிறது. ஆக கும்பராசிக்காரர்களுக்கு அதுல மகிழ்ச்சி தானே வரணும். அஷ்டமஸ்தானம் எப்படி உங்கள் வாழ்க்கையை பழுதுபட வைக்கும், நன்மைகளைத்தான் தரும் என்பது இதில் தெரிகிறது அல்லவா? 8ஆம் இடத்திற்கு வருகிறார் என்று சொல்கிற போது கண்டங்கள் மாதிரி காட்டுவதெல்லாம் கண்டங்கள் அல்ல. மாய தோற்றத்தை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். வெற்றியைத்தான் குரு பகவான் தருவார். நான் சொன்னது போல குரு பகவானுக்கு பரிகாரத்தோடு இந்த ஆண்டை தொடங்குங்கள். வெற்றி மேல் வெற்றி வந்து உங்கள் வாசல் கதவை தட்ட போகிறது. அள்ளிக்கொள்ள நீங்கள் தயாராக இருங்கள் கும்பராசி அன்பர்களே. பிறருக்கு உதவி செய்வதிலே அதிக அக்கறை காட்டக்கூடிய மீனராசி என்பர்களே, நீங்கள் குரு பகவானுடைய ராசியையே சேர்ந்தவர்கள். இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலே இப்பொழுது சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களும் மீனராசிக்காரர்களும் தத்துவமாக பேசுவதிலே வல்லவர்கள், மென்மையாக நடந்து கொள்ள தெரிந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குரு பகவான் இந்த ஆண்டு என்ன செய்ய போகிறார் என்று பார்த்தால், தான் இருக்கும் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக மீனராசிக்காரர்களுடைய லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். லாபஸ்தானத்தை பார்க்கிறார் என்று சொல்கிற போதே குரு பகவான் என்ன என்ன வெற்றிகளை உங்களுக்கு தரப்போகிறார், லாபத்தை தரப்போகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். செய்யக்கூடிய தொழிலிலே வருமானம் பெருகப் போகிறது. எந்தெந்த காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று கருதி கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை காரியமும் இப்பொழுது நிறைவேறப் போகிறது. மூத்த சகோதரனோடு உறவு வகையிலே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போது விலகப் போகிறது. வீட்டிலே பண மழை பெய்ய போகிறது. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கிறார். ராசிநாதன் குரு பகவான் 7ல் இருந்து ராசியை பார்க்கிறார். அப்பொழுது உங்களுடைய செய்யக்கூடிய தொழில், அந்த தொழில் நிமித்தமாக நீங்க வெளிநாடு சென்று வரப்போகிறீர்கள். தொழிலிலே புதிய புதிய முயற்சிகள் செய்ய போகிறீர்கள். குரு பகவானுடைய பார்வை குடும்பத்திலே குதூகலத்தை அள்ளித்தரப்போகிறது. வளமான வாழ்க்கைக்கு உங்களுக்கு வித்திடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகிறது. ஏற்கனவே 9ஆம் இடத்திலே சனி பகவான், இப்பொழுது 7லே குரு, எல்லாமே உங்களுக்கு நன்மையை தரப்போகிற விஷயமாகவே அமையப் போகிறது. தந்தை வழியிலே சில தொந்தரவுகளும் மன வருத்தங்களும் உங்களுக்கு இருந்தால் இந்த 7ஆம் இடத்து குரு பகவான் அதை நிவர்த்தி செய்ய போகிறார். சனி பகவான் இருந்து நமக்கு சில அல்லல்கள் தருகிறாரே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு நிம்மதியை தரப்போகிறது. மீனராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்க போகிறார். 3ஆம் இடம் என்பது உங்களுடைய இளைய சகோதரம். 11ஆம் இடம் என்பது உங்களுடைய மூத்த சகோதரர். 2 பக்கத்தில் இருந்தும் உங்களுக்கு ஆதரவு கரங்கள் நீளப் போகின்றன. எல்லா வகையான நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. அண்டை அயலாரோடு உங்களுக்கு இருந்த பகைமைகள் மறையப் போகிறது. சொத்துக்கள் விற்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தீர்களா? இப்பொழுது சொத்துக்களை விற்பதற்கு நல்ல நேரம். எதிர்பார்த்த அளவிற்கு பண வருமானம், சொத்திலே லாபங்கள் வந்து சேரும். ஆகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறது. 11ஆம் இடத்தை அவர் பார்ப்பதனாலே மிகச்சிறந்த லாபங்கள் கல்வியிலே அமையப் போகிறது. கல்வி கேள்விகளிலே மிகப்பெரிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. பெரிய பெரிய சபைகளிலே உங்களுக்கு மரியாதை கிடைக்கப் போகிறது. முகப்பொலிவு பெருகப் போகிறது. செல்வாக்கு உயரப் போகிறது என்று எல்லா வகையிலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையைத்தானே தரப்போகிறது. அந்த அளவிற்கு வல்லமையான மனிதராக நீங்கள் சமுதாயத்திலே திகழ்வதற்கு உங்களுக்கு குரு பயிற்சி உதவப் போகிறது. எதிர்பார்த்த தன லாபமும், சொத்து சேர்க்கையும், சொத்துக்களிலே விற்பதிலே லாபமும், இளைய சகோதரத்தோடு நல்ல உறவு முறையும் என்று எல்லா வகைகளிலும் ஏற்றம் கிடைக்கப் போகிறது. கணவன் மனைவி உறவிலே நன்மைகள் நிகழப் போகின்றன. பங்காளிகள் உங்களுக்கு உதவப் போகிறார்கள். சில பிரச்சனைகள் இடையிலே வந்து போகலாம். அவை
அகல்வதற்கு நீங்கள் குருவித்துறை சென்று குரு பகவானை வழிபடுங்கள். முக்கியமாக மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் ஏற்கனவே சனி பகவான் 9ஆம் இடத்திலே இருப்பதனாலே ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொண்டு வாருங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா இன்னல்களையும் நீக்கும். ஒட்டு மொத்தத்திலே குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கிறது. முக்கியமாக மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் குரு பகவானை வழிபடுவதுடன் சித்தர்களையும் மகான்களையும் வழிபடுவது நல்லது. ராகவேந்திரரை வழிபடுங்கள், ஷீரடி பாபாவை வழிபடுங்கள், மகான்களையெல்லாம் வழிபடுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் வந்து சேரும். அன்பர்களே, நீங்கள் கோயிலுக்கு சென்று வழிபட இயலாதவர்கள் வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய ஒரு சிறிய எளிய பரிகாரத்தை சொல்ல போகிறேன். உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய திருவிளக்கிற்கு அருகிலே ஒரு சிறிய தாளிலே மேலே குரு என்று எழுதுங்கள். அந்த தாளிலேயே கீழே உங்களுடைய கோரிக்கை என்ன உண்டோ அதை எழுதுங்கள். உதாரணமாக வீடு வாங்க வேண்டும் நினைத்தால் வீடு என்று எழுதுங்கள். அந்த தாளிலே சிறிது மஞ்சள் பொடியை இட்டு தாளை மடித்து திருவிளக்கின் கீழே வையுங்கள். குரு பகவானை மனதார நினைத்து வழிபடுங்கள். உங்கள் கோரிக்கை நிறைவேறும். இப்படி எந்த கோரிக்கை நிறைவேற வேண்டுமோ அந்த கோரிக்கைக்காக இந்த பரிகாரம் செய்யலாம். பிரபலமான ஆலயங்களுக்கு சென்று குரு பகவானை எங்களாலே வழிபட இயலாது என்ற நினைப்பிலே நீங்கள் இருந்தால் உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள கோயிலுக்கு செல்லுங்கள். திருக்கோயிலிலே தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் இடுங்கள். அங்கே நவக்கிரகங்கள் இருந்தால் அங்கு இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள். அந்த பரிகாரமே போதுமானது என்பதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய உண்மை. ஆகவே உங்கள் அத்துணை பேருக்கும் நன்மைகள் நிகழும். குரு பகவானை வழிபடுங்கள்.